உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரையிலே சனி பகவான் மீனத்திலே வக்கரம் அடைகிறார். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார், யாரெல்லாம் கோடீஸ்வரனா போகிறீங்க, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, யாரெல்லாம் சூப்பராக இருக்க போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம்தான். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கின்ற சனி பகவான் வக்கரமாகிறார். ஏற்கனவே நமக்கு 1008 பிரச்சனை. ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனி போயிட்டுருக்கு. சார் அது என்னமோ சார், பாத சனி, லெக்கு சனி, ஹிப்பு சனி, ஆல் சனி கம்மிங் மை செல். கும்பராசிக்காரர்கள் எல்லாரும் வருத்தப்படுறதே என்னென்னா, எங்களை ஒரு ஆளை செலெக்ஷன் பண்ணி ஏன் சார் எந்த சனி வந்தாலும் எங்கள்கிட்டே வரான். ஏன்னா பிகாஸ் சனி தான் உங்களோட ஃபாதர், அவர் உங்கள்கிட்ட தான் வருவார். 12ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 2ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். அருமையான விஷயம். என்ன அருமையான விஷயம்? ஏன்னா சனி வக்கரம் பெறுவது அவ்வளோ நல்ல விஷயம். யார் ஒருவர் விரயத்தை தரக்கூடியவர் அவரே சுபமாக மாறினால் என்னாகும்? சுபவிரயமாக மாறும். ரொம்ப சந்தோஷம். அப்போ கூட நீங்கள் எனக்கு காசு தரப்போகிறதில்ல, சுபவிரயமாக மாற்றி குடும்பத்துக்கு தான் கொடுப்பேன். ஆமாம், கண்டிப்பாக. 2 குடைவன் 2ஆம் இடத்திலே வக்கரம் பெறும்பொழுது 2 நல்ல விஷயம். ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம். என்ன? ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பணம் உங்களுக்கு 12 குடைவன் வக்கரமாகும் பொழுது இதெல்லாம் தண்டத்துக்கு செலவு பண்ணமோ அதெல்லாம் நல்லதாக மாறப்போகுது. நிறைய பேர் இந்த போர் டைமில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் இப்போ போர் முடிஞ்சோடனே இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏறுது. இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு அது ஐடியா இல்லாமல் பண்ணிட்டேன், சும்மா கொடுத்தாங்கன்னு அந்த லேண்ட் வாங்கிட்டேன், என் நேரம் அது பக்கத்தில் பிரிட்ஜு தான் போன்ற விஷயங்கள்லாம் திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் ஏற்படும். ஸோ பண விஷயத்தில் அதுதான் லக்குங்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய விஷயம் உண்மையிலே கரெக்டாக பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த ராசி ஒர்க் அவுட் ஆகாது. சில பேர் விளையாட்டுக்கு பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் ஆகும். அது ஏன்னா அதுதான் ராசிங்கிறது. இது ஒரு நல்ல விஷயம், அது சுபவிரயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஒரு 1 லட்ச ரூபா காசு எடுத்துகிட்டு போய் 1 லட்சமா? ஆமாம், ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறீங்களே. ஸோ இப்போ 1 லட்ச ரூபாய் எடுத்து 100 ரூபா நோட்டாக முறிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 100 கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 100 × 100ன்னு கணக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 100 கல்யாணமும் இப்போலேருந்து 6 மாதத்தில் ஒரே ட்ராவலிங் தான். நம்ம சம்பாதிக்கல வேறு விஷயம். ஆனால் நம்ம பிரயாணம் மட்டும், இன்று கோயம்புத்தூர் விஜயம், நாளை பொள்ளாச்சி விஜயம். ஆமாம், டெய்லி எங்கே தான் சார் போகிறீங்க? ஒவ்வொரு இடத்துல விழாக்கு கூப்பிட்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக இருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் ஒன்று சொல்லுவேன், இவ்வளோ பிஸியாக இருக்கீங்களே, கடை யார் பார்த்துக்குவா? கடை இருக்கிறதே மறந்து போச்சு சார். எல்லாம் அண்ணன் பசங்க, தம்பி பசங்க, வேறு வழி இல்லை சார். இதெல்லாம் தான் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முடிந்த வரை நீங்கள் நேரில் செல்வதை தவிருங்கள். பொழப்பு முக்கியம். ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்? ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது மிதமிஞ்சிய டென்ஷன் வரும். டென்ஷன். இப்பயே இந்த வேலையை விட்டு போகிறோம் எங்கே போகிறோம் தெரியாது, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணுறோம். அது போன்ற வாழ்க்கை மேலே ஒரு விரக்தி வரும். இந்த ஜூலை 27க்கு அப்புறம் ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது இந்த உடல், இந்த உயிர், இது மாதிரி எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பாக இருக்கும். சில நேரங்களில் மனம் ஒரு விரக்தி நிலை அடையும். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்ன தானே சம்பாதிச்சோம்? ஒன்றும் இல்லை. நம்ம என்ன தான் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டோம்? அதுவும் ஒன்றும் இல்லை. அப்போ நான் என்ன தான் சாதித்தேன்? ஒன்றுமே சாதிக்கலை. அப்போது அடுத்த 6 மாதமும் இந்த மாதிரிலாம் தோணும். பாசிட்டிவான ஒரு நண்பர்களையாவது பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், எப்பொழுதெல்லாம் மனசு டல்லாக இருக்கோ பாசிட்டிவான நண்பர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. 100 வெட்டி பேர் கூட பேசுகிறது ஒன்று தான், ஒரே ஒரு பாசிட்டிவான நண்பர் கூட பேசுகிறது ஒன்று தான். அப்போ ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது மனம் தடுமாறும், உடல் தடுமாறும். சில பேர் இந்த பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாயிடுவீங்க. எதையாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு ஒட்டகத்தை போல் ஒரு கூடாரத்துக்குள்ளே நுழையும் போது நான் வரலாமான்னு கேட்டுட்டு தான் உள்ளே வரும் எல்லா கெட்ட பழக்கமும். வந்ததுக்கப்புறம் அதே படுத்துக்கும், இது ஏன் இடங்கும். அந்த மாதிரி தான் எந்த விஷயமும். இப்போ ராசிநாதன் வக்கரம் ஆகக்கூடாது. சரி விடுங்க, அந்த கதையை விடுங்க. இப்போ 2லேருந்து 2, 3 நாளை பார்க்குறாரு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு டல்னஸ் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன பண்ணும்? எழுந்து வா காலைல எழுந்திரிக்கிறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, ஒன்றுல்லே அது மாதிரிலாம் கும்பராசிக்காரங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் ஏது திண்ணில் ஏதிரியே இல்லை, அந்த மாதிரிலாம். இப்போ ஜிம்முக்கு போகிறீங்க, ஓடுறீங்க. என்ன திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? நம்ம வீட்டில் ஒய்ஃபெல்லாம் சந்தேகப்படுவாங்க, என்ன திடீர்னு மைனர் ஆகிறீங்க, இன்னொரு கல்யாணம் ஏதாவது பண்ண போகிறீங்களா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு வீணாக போன வேணும் ஜிம்மில் சேர்த்து விட்டாம்மா, கொடுத்த காற்று வீணாக போகுதுன்னு ஜிம்முக்கு போயிட்டுருக்கேம்மா.
2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் பொழுது 2, 3, 4 பார்க்குறார். 4ங்கிறது உயர்கல்வி, உயர் பதவி, நிறையா படிக்க போகிறீங்க. 2ஆம் இடத்துல இருந்து 7 பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார், வறுமை ஒழிய போகிறது. அடுத்ததாக 11ஐ பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார், லாபம் வரப்போகிறது. என்ன லாபம்? இது வரைக்கும் நான் பிஸ்னஸ் பண்ணி எதுவுமே லாபமாக சம்பாதிச்சதே இல்லை. பெரும்பாலான டிரைவர்ஸ் எல்லாம் பாருங்கள், பெரும்பாலான இட்லி கடை வச்சுருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன், என் பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன். பெரும்பாலான சாதாரண உணவு கடை வச்சுருக்கிறவங்கலாம் அது தர்மத்துக்கு தான் ஓட்டுவாங்க. நான் பார்த்துருக்கேன். என்னப்பா பெரிய லாபம் எதுவும் இல்லைப்பா, நம்மளால 4 பேர் சாப்பிட்டா போதும்பா, அப்புறம் எதுக்குங்க கடை வச்சுருக்கீங்க சம்பாதிக்காமல்? கும்பராசிக்காரர்கள் குணமே அப்படி தான். சம்பாதிக்கணுங்கிற நிலையை தாண்டி சேவை மனப்பான்மைக்கு போயிடுவாங்க. 11ஆம் இடத்தை இனிமேல் சனி வரும்போது ஒன்றுத்தையும் ப்ராஃபிட்டாக சம்பாதிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. கும்பராசிக்காரர்கள் குணமே மாறப்போகிறது. ஒன்று சுபவிரயமாக போகுது, நிறைய படிக்க போகிறீங்க, உடம்பை பார்த்துக்க போகிறீங்க. அதே மாதிரி தேவையில்லாத டென்ஷன் வரும். திரும்பவும் சொல்கிறேன், அமைதியாக இருங்க. கோபப்பட்டால் குடும்பம் 2ஆக போயிடும். காரணம் ஏற்கனவே ராசியில் ராகு, ஒய்ஃபு டைவர்ஸ் பேப்பர் வச்சுட்டு எப்படான்னு வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்ம வீட்டு நடுவில் வேறு நம்ம மாமனார் மாமியார் நடமாட்டம் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வீட்டுக்கு சுற்றி அப்படி போயிடணும். வீட்டுக்கு அவங்க கண்ணில் படக்கூடாது. என்னென்ன நம்ம கெத்துக்கு அசிங்கமாக வீட்டை சுற்றி போகிறீங்க, என் மாமியார் நடமாட்டாங்க அதிகமாக இருக்குது, அவங்க கோவம் வந்துடும். கோவம் வந்தால் குடும்பம் ஒன்றா. அமைதியாக இருங்க. ராசியில் ராகு டிசம்பர் 6 தான் போகிறார். அதனால் உங்களுக்கு இன்னும் அபாயம் இன்னும் தொடருது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பம் 2ஆக போயிடும். அமைதியாக இருக்கணும். ஒய்ஃப் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்கிடணும். எதையும் பேசக்கூடாது. அமைதியாக இருங்க. கும்பராசிக்காரர்கள் அமைதி காத்தல் நலம். பொதுவாகவே நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவானை பொறுத்த வரைக்குமே எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கறது அவரோட பழக்கம். இந்த சனி பகவான் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில், இந்த 6 மாதத்தில் எதை பண்ணாலும் டபுள் ட்ரிபிளாக பண்ணுறார். என்றைக்குமே நான் சொல்லுவாங்க, நல்லவனை நம்புறத இவர் கெட்டவன் திருந்தி நல்லவன் ஆகிட்டான்னா அவனை நம்பலாம். காரணம் என்னென்னா, அவர் திருந்தி இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறார். அந்த மாதிரி இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது தான் செய்த தீய பலன்களை எல்லாம் நல்ல பலன்களாக மாற்றணும்னு சனியே நினைக்கிறார். அப்போது சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, அளவு கடந்த நற்பலன்களை தருவார். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, குருஜி இப்போ சனி பகவான் மீனத்தில் இருக்கார், எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஆகும்? நான் சொல்லுவேன், சனி மீனத்தில் இருப்பதே ஒரு பெரிய போனஸ். காரணம் என்னென்னா, அது குருவினுடைய வீடு என்பதால் இந்த குருவினுடைய வீட்டில் எந்த தோஷமும் இல்லை என்று கருதப்படுகிறது. குருவினுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கூட கிடையாது. அப்போது இந்த தோஷ நிவர்த்தி என்பது குருவினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. ஸோ அந்த சனி காலபுருஷ தத்துவத்திலே 12 இருந்து 12, 1, 2ஐயும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஐயும் 9ஐயும் எப்போவுமே பார்ப்பார். ஆக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஜென்ரலாகவே வேலை தரும் கடவுளாக வணங்கப்படுகிறார், கருதப்படுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, நீங்கள் இவரை நம்பி வேலை கிடைக்கும். சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வேலை கிடைக்குமா? எழுதி வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். நான் இப்போது வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரில, என் கடனே எனக்கு தலைக்கு மேலே இருக்குது என்றால், புதிய ஜாப் இப்போ ஏற்கனவே கிடைக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் உடைய ஒரு புது ஜாப் எனக்கு கிடைக்கும், அதை வச்சு நான் கடன் அடைச்சிப்பேன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனத்தை டைட் பண்ணுறாரு. இது வரைக்கும் எதெல்லாம் ஒரு ஓட்டை விழுந்த படகு கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த ஓட்டை விழுந்த படகுல என்ன பண்ணுறார் சனி பகவான், உங்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போது அந்த படகு கவிடாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்னலாம் நிறையா வேகமாக போகணும், ப்ளஸ் அந்த ஓட்டையை அடைக்கணும். அப்போ கடனை அடைச்சாதான் மேற்கொண்டு தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற பொருளாதார விரயத்திற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, நிறைய வந்த கடன். அந்த கடனை தீர்க்கிறார் சனி. மட்டும்தான் கடனை தீர்க்கின்ற கடவுளாக வணங்கப்படுகிறார். சனி பகவான் இருக்கின்ற இடத்துல எந்த விதமான கவலைகளும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதான் அவரோட ஸ்பெஷலே. ஏன்னா அவர் வந்துட்டாலே உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, ஆடம்பரம்ங்கிற இடத்தெல்லாம் தாண்டி செலவு குறைக்கணும், இனிமேல் வர்ற காலங்களில் நமக்கான விஷயங்களை நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும் போன்ற எண்ணங்கள் வரும். இந்த சனி வக்ரம் நிறைய பேருடைய எண்ணங்களில் மாறுதலை ஏற்படுத்த போகிறது, வாழ்க்கையை மாறுதல் ஏற்படுத்த போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்ன ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் அன்பான கும்பராசி நேயர்களே,
வக்கர சனி பகவான், உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இப்பொழுது வக்கரமடைகிறார். ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை வக்கரமடைகிறார். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வக்கர நிவர்த்தி அடைகிறார். ராசிநாதன் வக்கரம் அடையக்கூடிய இந்த காலகட்டம், இதில் எப்படி நடந்துக்கிடணும், என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும், அதெல்லாம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ராசிக்கு அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வருவானா, பெரிய பாதிப்புகள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாவடக்கம் வேண்டும். பேச்சினால சில கும்பராசிக்காரங்க பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எங்க பிரச்சனையை சந்திப்பாங்கன்னா 2 முக்கியமான இடங்கள்ல. ஒன்று, குடும்ப வாழ்க்கையில கட்டிய மனைவியிடம் கோபமா பேசுவது வாழ்க்கைக்கு நல்லதில்லை. கணவனிடம் சண்டை போடுவது வாழ்க்கைக்கு உகந்ததில்லை. அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் மறந்துட்டு கணவன் மீது மனைவியோ, மனைவி மீது கணவனோ இந்த காலகட்டத்தில் வீண் வழி சுமத்துவது குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் என்பதனால் நாவடக்கம் வேணும். யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னு வள்ளுவர் நமக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு. நீங்க எவ்வளவு பெரிய பதவியில வேணா இருங்க, ஆபீஸை விட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த சட்டையை கழட்டி வச்சிடணும், அந்த பொறுப்பை மறந்துடணும். வீட்டில் நீங்க ஒரு குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவி, அந்த பொறுப்பை உணர்ந்துக்கிட்டு ஒரு பொறுப்பான அப்பா அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு உங்களுடைய வேலைகளை, குடும்ப பொறுப்புகளை ஏற்றி செய்யணும். வெளி உலகத்தில் எனக்கு எப்படி மதிப்பு தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா, என்ன பொறுப்புல இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் வரலாம் என்பதனால அதுல கவனமா இருந்திருக்க. இந்த காலகட்டத்தில் வாக்கு பலம் அதிகரிக்கும், பண வருமானம் கடுமையாக வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மிக மிக கடுமையாக உழைக்க போகிறீர்கள். உங்களுடைய உழைப்பு மிக கடுமையாக இருக்கும். பொதுவாக நிதானமாக உழைக்கக்கூடிய நீங்கள், புத்திசாலித்தனமாக உழைக்கக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிக கடினமாக உழைக்க போறீங்க. இரவு பகல் பாராது உங்கள் உழைப்பு அதிகமாகும், இல்லை அதிகமாக்க வேண்டிய சூழல் இருக்கும். அதனால குடும்பத்துல கல்யாணம், காது குத்து, வழகாப்பு, சீமந்தம், உபநயனம் இப்படி நல்ல காரியங்களை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல பணவரவு தேவைப்படும். குடும்பத்துல பெரிய கடன் சுமை இருக்கும், கடன் சுமையை தீர்க்கிறதுக்காக பணவரவு தேவைப்படும் இல்லைங்களா? அந்த பணவரவு வேணுங்கிறதுக்காக திட்டமிட்டு உழைப்பீங்க. அப்படி திட்டமிட்டு உழைக்கிறதுனால அதிக நேரம் உழைக்க வேண்டிய அவசியம் வருது. அப்போ உடல் நலத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஆனா உழைக்கிற உழைப்புக்கு ரெகக்னிஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். உழைக்கிற உழைப்பினால நல்ல பண வருமானம் வருமானம், அல்ல திருப்தியான பண வருமானம் வரும். சிலருக்கு குடும்ப தேவைகளுக்காக கடன் பட வேண்டிய சூழல் உண்டு. கடன் எதிர்பார்ப்பீங்க, கடன் கிடைக்குமா அப்படின்னா நல்ல கடன் உதவி கிடைக்கும். வங்கி சார்ந்த கடன் உதவிகள் திருப்தியா கிடைக்கும். பலருக்கு இந்த காலகட்டத்தில் வங்கி பணிகள் கிடைக்கும். அதே மாதிரி பினான்சியல் செக்டார்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சர்வீஸ் செக்டார்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பலருக்கு ஏற்படும். உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுக்கணும். உடல் நலத்துக்காக செலவு பண்ண வேண்டிய அவசியம் கூட சில கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுக்கணும். நீங்கள் ஒரு தொழில் நிறுவனம் நடத்தினால் உங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் சில நேரம் மனசு மாறுபட்டு இருப்பாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அவங்களுக்கு பண உதவி தேவைப்படும். அவருடைய தேவையை உணர்ந்து நீங்கள் செய்துட்டா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். ஸ்ட்ரைக் வருதுன்னு இந்த காலகட்டத்தில் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. கும்பராசிக்காரங்க இதுவரைக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா இப்போ இன்சூரன்ஸ் எடுத்துடுறது உங்களுக்கு நல்லது. வாகன இன்சூரன்ஸ் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதே போல இந்த காலகட்டத்தில் தேக ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். நாக்குல புண்ணு வரதுக்கு, வயத்துல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வயத்துல கொழுப்பு சத்து சிலருக்கு சேரும். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் குடல்ல இரைப்பை பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால வயத்துல கல்லடைப்பு போன்ற பிரச்சனைகள், கிட்னியில கல்லடைப்பு போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு தலை தூக்கலாம். அதுல கவனமா இருந்துக்கிடுங்க. அதே நேரத்தில் வேலை மாற்றம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும். சிலருக்கு திடீரென்று வேலை விட்டு போவதற்கு அமைப்புகள் உண்டு. அப்படிப்பட்டவங்க சுயஜாதகத்தை பார்த்து பரிகாரம் பண்ணிக்கிட்டா நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அதை பத்தி பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமாக பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காகவே உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக திட்டமிடுவீங்க. திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். உங்கள் பிள்ளைகளுக்கு வெகுவான முன்னேற்றம் வரும். அவர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். நல்ல முறையில கல்யாண விஷயங்கள் கூடி வரும். படிப்புக்காக உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு காத்திருந்தாங்கன்னா நல்ல முறையில அவங்களுடைய கல்வியில ஒரு முன்னேற்றம் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய செலவழிப்பீங்க. அவங்க தேக ஆரோக்கியத்திற்காகவும் நிறைய நீங்க செலவழிப்பீங்க. அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காகவும் நிறைய நீங்க செலவழிப்பீங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் முடியவே பல்வேறு விதமான நல்ல சூழல்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டுவதை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க.
நாவடக்கம் இருந்தாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஆபீஸ்ல உயர் அதிகாரியை எந்த வகையிலையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ராசியில ராகு பகவான் உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டம், அதையும் நீங்க சேர்த்துதான் கணக்கு பண்ணணும். ராகு பகவானை விட்டுட்டு கணக்கு பண்ணக்கூடாது. ராகு பகவான் இருக்கிறதுனால பெரிய கற்பனை வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. திடீர் பணவரவுகள் வரும், ஆனால் கற்பனை அதிகமாக இருக்கும். கையில் வரக்கூடிய பணத்தை செலவழிச்சிடாதீங்க. அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமான பொறுப்புகளை எடுப்பீர்கள், முக்கியமான பதவிகளை நோக்கி நகர்வீர்கள், திறம்பட செயலாற்றுவீர்கள், பிறருக்கு எந்த ஒரு தலைமைக்கு நெருக்கமாக மாறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் உங்களுக்கு உண்டுங்க. இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியமெல்லாம் வெற்றியடைய வேணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரணும். அவர்களுக்கு சென்று ஜீவ சமாதியில நீங்கள் அமர்ந்து அமைதியாக அமர்ந்து தியானம் பண்ணினா பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்போ சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யறோம்னா, சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியை போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதை போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி ஆகியிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா, ஆல்ரெடி கும்பம் வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில இருக்கீங்க, பாத சனியில இருக்கீங்க. பேருக்கு தாங்க பாத சனி, ஆனா பெருசா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது இல்ல. எனக்கு மனரீதியான குழப்பங்களும், மனரீதியான ஒரு டிஸ்டர்பன்ஸும், மன உளைச்சலும், உடல் அளவுல ஒரு உளைச்சலும், ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறதும், பெரிய லெவல்ல கடன்ல சிக்கி தவிக்கிறதும், குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலையும், சமுதாயத்துல எங்க போனாலும் பிரச்சனைகளும் தொடரதாங்க செய்து அப்படின்னு கும்பம் வருத்தப்படுறீங்க. கவலைப்படாதீங்க, உங்க வருத்தம்லாம் மாறக்கூடிய நாள் வந்துருச்சுமா, பெருசா யோசிக்கவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் விஷயம், சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காருமா, அது பெரிய சந்தோஷம். அதுக்கு மேல குருனோட உச்ச பார்வை வேற சனி மேல இருக்கிறதுனால பாத சனி தான், அவனே இவ்வளோண்டு தான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு இருக்கான், அவனும் அமைதியா இருக்க போறான். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பிளஸ். அதுக்கு மேல சரிங்க ரிலீவ் ஆயிருக்கிறதுன்றது ஓகே, ஏதாவது பாசிட்டிவா வருமா, ஏதாவது ஒன்று பாசிட்டிவா சொல்லவாது சொல்லுங்க, சந்தோஷமாவது நாங்கள் பட்டுக்கிறோம், ஒரு அல்ப சந்தோஷமாவது எங்களுக்கு கிடைக்கட்டும். சும்மாலாம் சொல்ல வேண்டாங்க, உண்மையாவே சொல்றேன். இப்ப சனி பகவான் பாத சனியா இருந்தாலும் சனி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் ரிலீவ் ஆகிறார், அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் 1க்கு அதிபன். உங்க அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், உங்க சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ரொம்ப நாள் கழிச்சு கும்பராசி என்பர்கள் நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. படுத்த தூக்கம் வருதுப்பா. இப்ப எனக்கு ரொம்ப நாள் ஆசை பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு. எனக்கு பத்துமலை முருகன் பிடிக்கும், அதனால நான் பத்துமலை முருகனை சொல்றேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வரணும், எனக்கு கதிர்காம முருகனை பிடிக்கும், அதனால உங்களுக்கு சொல்றேன். பொதுவா நம்ம என்ன நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேச்சா பேசுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப நாளா மதுரால இருக்க கிருஷ்ணனை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், துவாரகால இருக்க கிருஷ்ணனை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், குருவாயூர் பெருமாளை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி எந்த ஆசைகளா இருந்தாலும் பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல சில ஆசைகள் நிறைவேறும். வெளிநாடு டூர் போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன்ப்பா, ஒரு ஜாக்குவார் கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், ஒரு பைக் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், குழந்தைக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி பொண்ணுக்கு நகை நட்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி பல ஆசைகள் எனக்கு இருக்கு அப்படின்னா சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி சனி பகவானே கொடுப்பாரு.
புரியுதுங்களா? அப்ப கும்பம் ஏதோ ஒரு ஆசை, அது இவ்வளோ பெரிய ஆசையா, இவ்வளோ பெரிய ஆசையா, இவ்வளோண்டு ஆசையான்னு தெரியாது. ஆக உங்க சுயம் சார்ந்து சில ஆசைகள் இருக்கு அப்படின்னாலும் அதுவும் நிறைவேறும். அதே மாதிரி உங்க 12ஆம் பாவம் சார்ந்து சில ஆசைகள் நிறைவேறும். சுயம் சார்ந்து என்னங்க புரியல எங்களுக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா? சந்தோஷம் ஒவ்வொரு உயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை இருக்கு. என்னால மட்டும் ஏன் சந்தோஷமா வாழ முடியல? நான் ரொம்ப நாளா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு கோடி ரூபாய் இருந்தா தான் சந்தோஷமா? கிடையாது. எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்தாலே நான் ஹேப்பியா இருப்பேன். அதே மாதிரி என்ன நான் கொஞ்சம் மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப லீனியன்ட்டா இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிளா இருக்கக்கூடாது. நம்ம இருக்க வேண்டிய மரியாதையில எப்பயுமே இருந்துக்கணும். இந்த பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பு மாதிரி நம்ம இருக்கணும். அப்பதான் மரியாதை. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அது கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவார் பார்த்தீங்களா? பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமான். கருடன பார்த்து பாம்பு கேட்டுச்சாம். கருடன் பார்த்தா தலை தெறிச்சு ஓடும்ல பாம்பு. ஏன் அது கேட்டுச்சு? பரமசிவன் கழுத்துல இருந்ததுனால கேட்டுச்சு. அந்த மாரி எங்களுக்கும் நாங்க கெத்தா இருக்கணும். அப்படின்லாம் நெறைய உங்க சுயம் சார்ந்து உங்களோட யோஜனைகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. அப்படின்னா சில ஆசைகள் இந்த காலகட்டத்துல நிறைவேறும். அது ஒரு பெரிய பிளஸ். சரி. இது வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி குருனோட பார்வையில, உச்ச குருனோட பார்வையில. இப்ப கடைசி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில இருப்பாரு. குருனோட பார்வை இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம திரும்பி கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிச்சிருப்போம். நம்ம சுத்தி எல்லாமே பாசிட்டிவா வந்த மாரி நம்மளுக்கு தோணும். கடைசி என்ன தோணும்? அந்த 40 நாட்கள்னா, திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிச்சுவேஷன், கடன் வாங்கக்கூடிய சிச்சுவேஷன், ஒரு கட்டாயம், ஒரு மன உளைச்சல் திருப்பி லைட்டா ஸ்டார்ட் ஆகுது. குடும்பத்துல சின்ன சலசலப்பு. மனசுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிம்மதி இல்லாத தனம் அப்படின்றது ஆரம்பிக்குது. திருப்பி லைட்டா நல்லா தூங்க முடியல. நம்ம வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா அனுபவிக்க முடியல. லைஃப் வந்து திருப்பி குழப்பத்த நோக்கி போகுது. ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம் உங்க மூளைய தின்னும். ஏதோ ஒரு குழப்பத்தினால நீங்க யோசிப்பீங்க, ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, தூங்க மாட்டீங்க. அந்த குழப்பம் அப்படின்றது உங்கள சார்ந்து இருக்கலாம். உங்களோட வேலைகள சார்ந்து இருக்கலாம். உங்களோட குடும்பத்த சார்ந்து இருக்கலாம். உங்களோட குழந்தைகள சார்ந்து இருக்கலாம். இப்படி ஏதோ ஒண்ணு லைட்டா உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் வருது. இல்ல ஆல்ரெடி கடன் வாங்குனவங்க, இல்ல இது வந்து உடனே வந்து நீங்க இது பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ கட்ட முடியாம 1, 2 மாசம் மிஸ் ஆவறது. இப்படி எல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்படும். அப்ப இந்த காலகட்டத்தில சனி பகவான் நம்மளுக்கு என்னத்த சொல்ல முயற்சி பண்றாரு அப்படின்னா, சொல்லியே குடுத்துருவாரு முயற்சி பண்றதுல. ஃபினான்ஷியல் டிசிப்ளின். எவ்வளோ வேணா நீ சம்பாதிப்பா. நீ வந்து பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணும்போது யோசிச்சு செலவு பண்ணு. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணு. இப்படின்ற ஒரு டிசிப்ளின சனி பகவான் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். காலம் ஃபுல்லா மறக்க மாட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க பாட்டுன்னு வேலைய செய்யுங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்கள குடுக்க போறார்? ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்மா. குடும்பத்தில பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கோம். எப்ப வீடு கட்டுவோம்? எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும்? இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்துல ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நடந்தா கரெக்டா போகும், இது நடந்தா தப்பா போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. தேங்க்யூ. கும்ப ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல அந்த வக்ரத்தன்மை அடைகிறார். தனஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல, வாக்குஸ்தானம். முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே வாக்குஸ்தானம் தான். நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குகளும், நம்ம கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும், சொல்லக்கூடிய சில விஷயங்களும் மற்றவர்களுக்கு எப்படி போய் சேரப்போகுது அப்படின்றதுதான் அந்த வாக்குஸ்தானம். இந்த வாக்குஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னாலே நிறைய ஜாதகருக்கு 2ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னு இருந்தாலே நிறைய பொய் சொல்லுவாங்க. வீட்டுல இருந்து சில விஷயங்களை மறைத்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த கும்ப ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா திரைமறைவான சில விஷயங்கள் நிறைய இருக்கும் இவர்களுக்கு. ஏன்னா கடந்த ஜென்ம சனியில ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அதுல இருந்து யாராவது ஒருத்தர் 3வது நபர் உள்ள வந்து உங்களை இந்த சிக்கல்ல இருந்து மீட் எடுக்கிற பேர்ல அவங்க கிட்ட மாட்டிருக்காங்கன்றது இப்பதான் இவர்களுக்கு தெரியும். அந்த மாதிரியாக
மறைமுகமான விஷயங்கள்ல அதிகப்படியாக நாட்டம் செலுத்தி அதன் மூலமாக பிரச்சனைகளை அனுபவித்தவர்கள் அப்படின்றதுனா இந்த கும்பராசி என்பதுதான். காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒரு சிக்கல்ல இந்த சனி பகவான் மாட்ட வச்சுட்டாரு. இப்போ இந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து சின்ன சின்ன உங்களுடைய உண்மை தன்மையை கொண்டு வர போறாரு. ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மேல வெறுப்பாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க எதற்காக அதை செய்தீங்க அப்படின்ற அந்த உண்மை தன்மையை அந்த சனி பகவான் உங்களுக்கு சொல்ல போறாரு. அதுதான் நீதிகாரகன். நீதிகாரகன் இயல்பு தன்மையாக இருக்கும் போது உங்களுக்கு பிரச்சனையையும், சனி அந்த நீதிகாரகன் வக்ரத்தன்மையாக இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான உண்மை முகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் செயல்பட போறார். அப்போ நீங்க செய்த சில தவறுகளுக்கு உண்டான ஒரு உண்மை முகத்தை இந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்க போறார். அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட சில இழப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த இழப்புகளுக்கு உண்டான ஈடுகட்டக்கூடிய சில வருமானங்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஏதோ ஒரு இடத்துல இழந்திருப்பீங்க, ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல இழந்திருப்பீங்க, இல்ல யாருக்காவது கொடுத்து இழந்திருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில வருமானத்தை இழந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் எப்படி ஈடுகட்டுறது? ஏதாவது ஒரு வருமானம் இருந்தா தானே ஈடுகட்ட முடியும். அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை தான் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பாராத இடத்துல வியாதி தொந்தரவுகள், அதிகப்படியான வியாதி தொந்தரவுகள். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சும்மா போய் 45 இயர்ஸ் ஆச்சே மேடம் அப்படின்னு சொல்லி நான் செக்அப் பண்ணேன், என்னைய கேன்சர்னு சொல்லி எனக்கு கேன்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஜென்ம சனி இவங்களுக்கு செஞ்சிருக்கு, சும்மா கிடையாது. அதாவது எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதற்காக கிரகங்கள் காத்துட்டு இருந்து செய்யும். அதுதான் இந்த இடத்துல சனி பகவான் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் கூட. தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்றே கொள்வான்னு பேரு. அந்த தெய்வம் அப்படின்றது இந்த சனி பகவான் தான். தெய்வம் நின்று கொள்ளும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத வலியையும் வேதனையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் தான். அவர் அந்த சனி பகவான் வேதனையும் கொடுத்து அதற்குண்டான நிவர்த்தியையும் வக்ரத்தன்மை காலகட்டங்கள்ல தான் கொடுக்க போறார். அது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வியாதி நிவாரணம் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா 8ஆம் இடத்தையும் அந்த சனி வக்ர பார்வையாக பார்க்கிறார். அதனால வியாதி நிவாரணம், வழக்குகள்ல இருந்து, கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருந்து நிவர்த்தி, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி, இது எல்லாத்தையுமே முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து இந்த கும்பராசி என்பர்கள் விடுபடக்கூடிய ஒரு மாதங்கள் தான் இந்த 4 மாதங்கள் வக்ர காலகட்டங்கள். உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் ரீதியான வாய்ப்புகள், ஏற்றுமதி வாய்ப்புகள், முதன்மையா சொல்ல போனோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் யாரெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சாதகமான ஒரு அமைப்பு. யார் யாருக்கெல்லாம் அந்த தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இதுக்கு உள்ள சாதகமான அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது. முதல் திருமணத்துல சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே மறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது கொடுக்க போகுது. ஏன்னா ஈகோ கிளாஷ்னால சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாகி மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நம்ம இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய பிராயச்சித்தம், சனி பகவான் இயல்பு தன்மையிலோட இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய தெய்வ வழிபாடும், சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இயல்பு தன்மையோட இருக்கக்கூடிய செய்யும் போது நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம்மளுடைய சந்ததியினர்களுக்கு போகும். இயல்பு வக்ரத்தன்மையோட இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பிராயச்சித்தம் தான் பேரு. அதற்குண்டான ஒரு பிராயச்சித்தம் தான் நம்ம இப்போ தேடுறோம். அப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய வக்ரத்தன்மைக்கு நம்ம செய்யக்கூடிய பிராயச்சித்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது முடிஞ்சது, அதாவது உங்களால பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னா தாராளமாக ஒரு திருமணத்திற்கு உண்டான ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது யாருக்காவது ஒரு திருமணம் நடக்கல, அவங்களுக்கு பினான்சியல் பொசிஷன் வைஸ் அவங்களுக்கு திருமணம் செய்ய முடியாம இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு கோயில்ல திருமணம் நடத்தி கொடுக்கறது நல்லது. அப்படி முடியாதவர்கள், எங்களால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா
கோயில்ல இருக்கக்கூடிய இந்த வைபவங்கள், அதாவது ஏதாவது ஒரு வைபவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அந்த கோயில்ல. அந்த வைபவங்கள்ல கலந்துகிட்டு நீங்க அங்க சர்வீஸ் பண்ணணும். ஒரு பூமாலை எடுத்து கொடுக்கறது, இல்ல பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்க சர்வீஸா பண்றது, அந்த கோயில் வளாகத்தை சுத்தமா வச்சுக்கிறது, இது எல்லாமே சனீஸ்வரனுக்கு பிரீத்தி தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப அழுக்கோட இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சனி பகவானினுடைய தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையை மெயின்டைன் பண்றோமோ அதுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சனி பகவானுடைய தாக்கம் அப்படின்றது குறைவாக இருக்கும். அதனால கோயில் வளாகத்துல தூய்மையை மெயின்டைன் பண்றது, இது எல்லாத்தையுமே அந்த கும்பராசி என்பர்கள் ஒரு சர்வீஸா பண்ணணும். நீங்க வாலண்டரியா எடுத்து நான் ஒரு நாள் போய் கோயில்ல போய் இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரேன், இல்ல ஒரு நாள் போய் நான் இந்த மாதிரியான ஒரு முதியோர் இல்லமோ இல்ல குழந்தைகள் காப்பகமோ இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நான் போய் சில சர்வீஸ் பண்ணிட்டு வரேன், இந்த மாதிரியாக ஒரு சர்வீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சனியினுடைய தாக்கம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையாக குறையும். உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சி வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாரு. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.